எபிசோடு எமோஷனலா இருந்து பார்த்திருக்கேன். ஆனா ஒரு எபிசோடோட ப்ரிவியூவே எமோஷனலா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். எ நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 6 தான் இந்த சீசன் 1 ஃபைனல் எபிசோட். அதனால லாஸ்ட் டைம் இந்த சீசன் 1க்கான ப்ரிவியூவை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த சீரிஸும் வழக்கம் போல அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேட்டில் ஆர் மேஜர் டெத்தை கொடுத்து அதோட ஆஃப்டர் மேத்தா அந்த ஃபைனல் எபிசோட கொடுக்குற மாதிரி தான் இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோடையும் செட் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் ஷாட்டே டன்க்கு வந்து அவரோட கேம்ப்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் லைனல் பராத்தின் வந்து டன்க மீட் பண்ற மாதிரியும் இருக்கு. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ஒரு சீரியஸ் கான்வர்சேஷனே போகுது. டன்க் வந்து பேலர் வந்து இவருக்காக அவரோட உயிரையே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரியும், அதுக்கு லைனல் பராத்தின் வந்து உன்னோட பிரின்ஸ் அவரை பாதுகாக்கிறதுக்காக உறுதி எடுத்து உங்களுக்கு எதிராகவே சண்டை போட வந்திருக்காரு, அவர் ஒண்ணு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட் தான், பட் லாஸ்ட்ல இறந்தது பேலர் தான். லைனல் வந்து வார் வர போகுது, நாம ஒன்னா இருந்தா அதை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டன்க் வந்து லைனலோட சேர கூப்பிடுறாரு. இங்க லைனல் வந்து வார் அப்படின்னு மென்ஷன் பண்றது செகண்ட் பிளாக் ஃபயர் ரெபிலியனா தான் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் லைனல் வந்து டன்க் அவரோட ஜாயின் பண்ண கூப்பிட்டாலும் டன்க் லைனலோட ஜாயின் பண்ண வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேலரோட ஃபியூனரல காமிச்சிருக்காங்க. எபிசோட் பிரேக் டவுன்லயே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் டேரானோட அந்த ப்ராஃபசி ட்ரீம். எபிசோட் 4ல டேரான் வந்து அவனுக்கு டன்க பத்தி ஒரு ட்ரீம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுல என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் யூ சர் அண்ட் எ ஃபயர் அண்ட் எ டெட் டிராகன், இட் ஹட் ஃபாலன் ஆன் டாப் ஆஃப் யூ பட் யூ வேர் அலைவ் அண்ட் த டிராகன் வாஸ் டெட். இது வச்சு பார்க்கும்போது இப்பொழுதுக்கு இந்த ப்ராஃபசி அப்படிங்கிறது பேலாரோட ஒரு டெத்துக்கான ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த பிக் டிராகன் வந்து பேலாரா தான் இருக்கணும். இந்த டைம் லைன்ல டிராகன் சுத்தமா இல்ல. டிராகன்ஸ் இருந்தது அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல ரெனேராவோட மதரை எரிச்ச மாதிரி தான் டிராகனை வச்சு பேலாரை எரிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பிளேஸ பார்த்தா கிங்ஸ் லேண்டிங் மாதிரி தெரியல. இந்த எபிசோடோட நேமே வந்து தி மாரோ. பேலார் இறந்த அடுத்த நாள் மார்னிங்ல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால பேலாரை ஆஸ்போர்ட்லயே வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்க பிரின்ஸ் பேலாரோட சன் வலார் அவரோட வைஃபை தாண்டி இன்னும் சில பேர் சில்வர் ஹேரோட இருக்காங்க. பட் அவங்கள பார்த்தா டார்கெரியன்ஸ் மாதிரி தெரியல. எபிசோட் பார்த்தா தான் அவங்க யாரு அப்படிங்கிறது தெரியும். கிங்ஸ் லேண்டிங்ல டேரா நினைப்பாரு, உங்களை நம்பி ஒரு டோனிக்கு அனுப்பிச்சதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு. இங்க நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிங்ஸ் கார்ட்ல இருந்து 2 பேர் தான் இருக்காங்க. ப்ரீவியஸா டொனால்ட் ஆஃப் டஸ்கண்டல், ரோலன் கிரஹல் அண்ட் வில்லியம் வைல்ட் அப்படிங்கிற 3 கிங்ஸ் கார்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டன்கோட சைடுல இருந்து 2 ஹம்ஃப்ரீமே இறந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஏரியன் சைடுல யார் யார் இறந்திருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை இந்த கிங்ஸ் கார்ட்ல இருக்கிற ஒருத்தர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிறவங்களை வச்சு பார்த்தா இது டொனால்ட் ஆஃப் டஸ்கண்டல் மாதிரியும் ரோலன் கிரஹால் மாதிரியும் தான் தெரியுது. அப்ப வில்லியம் வைல்டு தான் இறந்திருக்கணும். அப்படி இல்லனா ஒரு ஏரியான் மாதிரி ஹெவி இன்ஜுரி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. பேலரோட ஃபியூனரல்ல பேலரோட சன் வலார் டன்க பார்த்து, இந்த ட்ரையல்ல அவரோட அப்பா ஏன் இறந்தாரு, நீ ஏன் இறக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு டன்க் அதுதான் எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வலார் கேக்குறதும் ஒரு நியாயமான கொஸ்டின் தான். ஏன்னா பேலர் தான் நெக்ஸ்ட் கிங். அது மட்டும் இல்லாம நல்ல மனுஷன். அப்ப டன்க் நல்ல மனுஷன் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. 2 பேருமே சாகாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சீரிஸ்ல பேலரோட சன் வலார் ஆக்ட் பண்ண ஆக்டருக்கு வந்து ஹெட்டரோக்ரோமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு ஐ மட்டும் ப்ளூ கலர்லயும் இன்னொரு ஐ வேற ஒரு கலர்லயும் இருக்கிற மாதிரி. இதனால பேலர் ஆக்ட் பண்ண ஆக்டருக்குமே ஐலன்ஸை கொடுத்து ஒரு ஐயோட கலரை மாத்தி இருந்திருக்காங்க. சோ பாக்குறதுக்கு நேச்சுரலாவே ஃபாதரோட ஜீன் சன்னுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஷாட்ல டன்க் அந்த ஆஸ்வோர்ட் கேம்ப்லாம் இருக்கிற வழியா நடந்து போற மாதிரியும் ரைமனை மீட் பண்ற மாதிரியும் ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. இங்க நிறைய பேர் பேலார் இறந்ததுக்கு டன்க பிளேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை எந்த மாதிரி டன்க் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஷாட்ல ஏரியனோட ரூமுக்கு எக் நைஃபோட போற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏரியன் இருக்கிற நிலைமையில அவனால இப்ப எதுவும் பண்ண முடியாது. அதனால எக் ஏரியன் தான் பேலார் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு ஏரியானை கொல்ல ட்ரை பண்ண போறான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டன்க் ரைமனை மீட் பண்ணும்போது சில பேர் டன்க மேக்கார் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டன்க வந்து மேக்கார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மேக்கார் எக்குக்கு வந்து டன்கோட ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. அதனால எக் வந்து டன்க கிட்ட தான் ஸ்குவாரா இருப்பேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு டன்க எக் ஒரு ஸ்குவாரா எடுத்து ட்ரைனிங் கொடுக்க சொல்றாரு. அதை எக்குமே ஓரமா ஒட்டு கேட்கற மாதிரி தான் தெரியுது. ஆனா டன்க் வந்து இதுக்கு நோ சொல்லிடுறாரு. நான் பிரின்ஸோட இருந்ததெல்லாம் போதும், என்ன ஆளை விடுங்க அப்படின்னு. அதுக்கடுத்து எக் டன்க் கிட்ட ஒருவேளை நீங்க நான் நினைச்ச மாதிரியான ஒரு நைட் இல்ல அப்படின்னு சொல்லி டன்க்கு எக் குட் பை சொல்ற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. பட் இன்னொரு ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா டன்க் அவரோட குதிரையை ரெடி பண்ணி கிளம்பும் போது எக் டன்க் பார்க்க ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துல டன்க் வந்து எக்க ஸ்குவாரா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எக்கே ஓடி வந்து டன்கோட ஜாயின் பண்றான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்க 2 பேரும் எங்க போவாங்க அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா எபிசோட் 4ல டான்சல் வந்து டோனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டீலி பேட் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. மேபி டான்ஸ்ல தேடி டன்க்கும் எக்கும் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ஷாட்ல மேக்கார பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஏன்னா இவரோட வெப்பன்னால தான் பேலர் இறந்திருப்பாரு. அது பேலரே வேற லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இதனால பீப்புள் வந்து மேக்கார் தன்னோட ஓன் பிரதரையே கொன்னதுனால கின்ஸ்லேயர் அப்படின்னு கூப்பிட்டு லேபிள் பண்ணிடுவாங்களோ
அப்படிங்கிற பயம் மேக்காருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேக்கார் வந்து பேலரை வேணும்னு அட்டாக் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படியே அவர் கிங் ஆகிற ஆசையில பேலரை போட்டு தள்ளணும் அப்படின்னு அட்டாக் பண்ணியிருந்தாலும் அடுத்த கிங்கா பேலரோட சன் வலார் தான் ஆவாரு. வலாருக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேக்காருக்கு ஏரிஸ்னு இன்னொரு பிரதரும் இருக்கிறாரு. இவங்களெல்லாம் தாண்டி தான் மேக்கார் கிங் ஆக முடியும். அதனால மேக்கார் கிங் ஆகிற டெஸ்பிரேஷன்ல பேலரை அட்டாக் பண்றது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இந்த டீசர்லயே நம்மளால அந்த எமோஷனை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே பேலரோட டெத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ரிவியூவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. செம்ம எமோஷனலா இருக்கு. அதை தாண்டி மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் தேங்க்ஸ், நிறைய பேர் வீடியோக்காக வெயிட் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோலயும் சரி பிரேக் டவுன் வீடியோலயும் சரி ஏன் வீடியோவை லேட்டா போடுறீங்க, சீக்கிரம் போடுங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதை பாக்குறதுக்கு உண்மையிலேயே ஹாப்பியா இருந்துச்சு. பட் உண்மை என்ன அப்படின்னா, நான் எபிசோடு ரிலீஸ் ஆனதுல இருந்தே எபிசோட பார்த்துட்டு வீடியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பட் ஸ்டில் என்னோட ஸ்பீடு வந்து பத்த மாட்டேங்குது. இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸை நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. பட் கண்டிப்பா என்னோட ஸ்பீடை நான் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதே சமயம் வீடியோவோட குவாலிட்டியையும் பிரேக் பண்ணிடக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு சீக்கிரம் வீடியோஸை ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீடியோவை டெலிவர் பண்ண ட்ரை பண்றேன். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸை தாண்டி நீங்க என்ன சீரீஸ் ஆர் மூவிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எனக்கும் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.